அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நான் ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் அண்ணன் சீமானையும் அவருடைய தாயையும் அவருடைய மனைவியையும் மிக கேவலமாக சித்தரித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பதிவு செய்யும் நபரையும் அதேபோல் அந்த பதிவை மற்றவருக்கு பகிர்ந்து கொண்டு இருப்பவர்களையும் இறைவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை ஒரு சிறு விளக்கமாக உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். வைலுள்ளி குல்லி ஹூமசத்தில்லு மசா அல்லதி ஜமா மாலன் வாத்தத யக்ஸபு அன்னமாலஹு அஹ்லத கல்லாலயும் பதன்ன ஃபில் ஹூத்தமா வமா அதுராக மல் ஹூத்தமா நாருல்லாஹில் முகத அல்லதி தத்தலிவு அலல் அஃபீதா இன்னஹா அலைஹிம் முஹ்சதா ஃபி அமதிம் முமத்ததா. இறைவன் என்ன கூறுகிறான் என்றால், தமிழில் உங்களுக்கு நான் விளக்குகிறேன். குறை கூறி புறம்பேசும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அவன் செல்வத்தை திரட்டி அதை கணக்கிடுகிறான். தனது செல்வம் தன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்று எண்ணுகிறான். அவ்வாறில்லை. ஹூத்தமாவில் அவன் எரியப்படுவான். ஹூத்தமா என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும்? மூடப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பு. அது உள்ளங்களை சென்றடையும். நீண்ட கம்பங்களில் அது அவர்களை சூழ்ந்திருக்கும். அதாவது, அவதூறுகளை பரப்புவனும் புறம் பேசுபவனும் நாளை மறுமையில் கை சேதப்படுவான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் தனக்கு தீங்கிழைத்தவர்களை ஒருபோதும் பழி